ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்கிசோஃப்ரினியா பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஊர் வந்து புயலுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த புயலே அடிச்சுட்டு போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊரே வந்து நாசமாக கிடக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கிசோஃப்ரினியா ஒருத்தவங்களுக்கு வந்ததுன்னா அவங்களுக்கு வாழ்க்கை அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஒன்ஸ் அந்த ஸ்கிசோஃப்ரினியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்காக நான் இப்படி சொல்கிறதுக்காக பயப்படாதீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் ஸ்கிசோஃப்ரினியா வந்து இப்போலாம் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரீட்டபிள் காஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்துட்டு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஏர்லியாக ட்ரீட் பண்ண வேண்டியது தான் ரொம்ப அவசியமான விஷயம். இன்கேஸ் லேட் பண்ணால் பிரச்சனை தான். ஸோ முதல்ல ஸ்கிசோஃப்ரினியா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சைக்காட்டிக் சிம்டம்ஸ், அதாவது சில பாசிட்டிவ் சிம்டம்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த பாசிட்டிவ் சிம்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதில் குரல் கேட்கறது. இதை பற்றி நான் போன வீடியோவில் பேசியிருப்பேன். அட் சேம் டைம் டெலியூஷன்ஸ்லாம் சொல்லுவோம். டெலியூஷன்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தவறான நம்பிக்கை, ஃபால்ஸ் பிலீஃப்னு சொல்லுவோம். அந்த ஃபால்ஸ் பிலீஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் என்ன கொலை பண்ண வராங்க, யாரும் எனக்கு சூனியம் வைக்கிறாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அட் சேம் டைம் வேற டைப் ஆஃப் டெலியூஷன் எப்படி இருக்குன்னா, யாரோ 2 பேர் என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை வந்துட்டு மற்றவங்களும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டெலியூஷன்ஸில் ஃபால்ஸ் பிலீஃப்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னும் நிறைய வகையான டெலியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து பாசிட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நெகட்டிவ் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் செய்யணும், செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, அதுலேயே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாமல் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னாலும் அவங்ககிட்ட ஒரு ரியாக்ஷன் பார்க்க முடியாது, இல்லை சோகமான செய்தி சொன்னாலும் அவங்ககிட்ட ரியாக்ஷன் பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு காக்னிட்டிவ் சிம்டம்ஸ், அதாவது அறிவுத்திறன் பாதிப்பு. நிறைய பேரண்ட்ஸும் சரி, அட் சேம் டைம் வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் என்ன சார் இது ட்ரீட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அது ஏன் பார்த்தீங்கன்னா, அது வந்து மாத்திரனாலையும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த நோயிலேயே பார்த்தீங்கன்னா அறிவுத்திறன் கொஞ்சம் பாதிக்கும். அந்த அறிவுத்திறன் பாதிப்பு வந்துட்டு எந்த வகையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து அட்டென்ஷன் வந்து பாதிக்கப்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, அதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மெமரியிலலாம் பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காக்னிட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அறிவுத்திறன் பாதிப்பு. இதெல்லாம் வந்துட்டு ஸ்கிசோஃப்ரினியா வரதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. சரி, ஏன் இந்த ஸ்கிசோஃப்ரினியா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நான் ஆடிட்டரி ஹாலுசினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இது சைக்காட்டிக் சிம்டம். மூளையில் டோபமைன் ஆக்டிவிட்டி வந்துட்டு லிம்பிக் சிஸ்டமில் அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வருது. இதுக்கான நிறைய காரணிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வரைக்கும் இதனால தான் இது வருதுன்னு யாராலையும் ஐடென்டிஃபை பண்ணி கிளியராக சொல்ல முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜீனில் பார்த்தாலும் நிறைய இருக்குது, ஃபேமிலி ஸ்டடீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் பின் பாயிண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெனட்டிக் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு இருக்குன்னா சில்ட்ரன்ஸுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான் தவிர கண்டிப்பாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பாசிபிலிட்டி தான் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரி, இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மூளைக்கு ஸ்கேன் பண்ணி ஏதோ வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றத பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்கேஸ் ஆன்டிசைக்காட்டிக்ஸ் நம்ம கொடுக்கலன்னா இந்த பிரச்சனை ஒர்சன் ஆகும். லேட் ஆகுச்சுன்னா ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகும். இன்கேஸ் ஸ்கிசோஃப்ரினியா டயக்னோஸ் பண்ணால் அதை ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதுன்றது ரொம்ப அவசியமான விஷயம். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேஷண்ட்டு கஷ்டப்படுவாங்க, ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வருஷமாக ட்ரீட்மெண்ட்டே பண்ணல. அவர் சைக்கோசிஸ்லேயே வந்துட்டு நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார். பட் அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா ஆகிட்டார். இதே அவங்க முதலே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். சைக்காட்டிக் சிம்டம் ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் இந்த காலத்தில். இது இப்படியே விட்டிங்கன்னா அவங்களுக்கும் வாழ்க்கை கஷ்டம், உங்களுக்கும் அவங்களை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்.